வெல்கம் டு மை ஃபேவரட்ஸ். நாம் இன்னைக்கு zucchini அண்ட் கிரவுண்ட்நட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் கோகோனட்ஸும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணி ஒரு ஓட்டிக்கோங்க. அதையும் நம்ம பேனில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல. கொஞ்சோண்டு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கரைஞ்சி வரும். மசாலாவும் நல்லா வேக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நான் zucchini ஆட் பண்ணிக்கிறேன். நான் க்யூப்ஸாக வெட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க, பட் இப்படி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நான் zucchini தண்ணி விட ஆரம்பிக்கும். அது வேகிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. ரொம்ப வேக விட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். ஸோ 2 நிமிஷம் நல்லா வேக வைக்காதீங்க. அவ்வளோதான். வேணும்னா அப்படியே கிரேவியாகவே எடுத்துக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன்